பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகர் SP சேகருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. SP சேகருக்கு 1 மாதம் சிறை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி G. ஜெயவேல் குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்படுவதாகவும் அறிவித்திருக்கிறார். பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகர் SP சேகருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. SP சேகருக்கு 1 மாதம் சிறை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதால் இந்த தீர்ப்பு வழங்கப்படுவதாக நீதிபதி G. ஜெயவேல் தெரிவித்திருக்கிறார். மேலும் தண்டனையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதாகவும் SP சேகர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம். பெண் பத்திரிகையாளர் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த வழக்கில் நடிகர் SP சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து தரக்குறைவான விமர்சித்து நடிகரும் பாஜக பிரமுகருமான SP சேகர் தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். இதனை தொடர்ந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் காவல்துறையில் வழக்கு புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் பெண்கள் மீதான கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் 2019ஆம் ஆண்டு சென்னை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள MP MLA மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் SP சேகருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கின் இன்று விசாரணை முடிவடைந்து இன்று தீர்ப்பளித்த நீதிபதி ஜெயவேல் புகார் குறித்த குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டிருப்பதாக கூறி நடிகரும் SP சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். அபராதத்தை செலுத்திய பிறகு தண்டனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதாக SP சேகர் தரப்பில் மனு செய்ததை ஏற்று தண்டனையை நிறுத்தி வைத்தும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.